வணக்கம் 25 உங்களுடன் துரை. வணக்கம். எங்கே இருக்கோம்னா மதுரையில் இருக்கோம். மதுரை காலவாசல் பக்கத்தில் ஹோட்டல் ஜெர்மான்ஸ் அது பக்கத்து சந்தில் சம்மட்டிபுரம் அப்படின்ற தெருவில் தான் இருக்கிறோம். இந்த தெருவில் வந்து பள்ளிவாசலுக்கு அப்படியே எதிர்ப்புறம் கின்னஸ் வெஜிடபிள் மார்ட் அப்படின்ற பழக்கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போதான் வந்து பழங்கள் வந்து இறங்கியிருக்கு. எல்லா பழங்களும் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை. ஒரு உரிமையாளர்கிட்ட நம்ம போய் என்ன எப்படி என்னென்ன பழங்கள் வந்திருக்கு, என்னென்ன விலைகள், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். வணக்கம்ங்க. வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் சுரேஷ். பரவாயில்ல, ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மத்தியில உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட வியூவர்ஸுக்கு உங்க இதை பத்தி போடுறதுக்காக தான் உங்களை தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இந்த வியாபாரம் எத்தனை வருஷம் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு பழ வியாபாரத்துல ஒரு 3 வருஷம் இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால காய்கறி 5 வருஷம் 7 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கடை வச்சு 5 வருஷம் ஆச்சு. என்னென்ன பழங்கள்லாம் நீங்க கொண்டு வரீங்க? எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பழம் வருதோ அந்தந்த சீசன்ல அந்தந்த பழம் வரும். மக்களுக்கு எது திருப்தியா இருக்கு, எந்த ரேட்டு கட்டுப்படி ஆகும் அப்படின்றத எய்ம் பண்ணி தான் முக்காவாசி எடுப்போம். இன்னைக்கு என்னென்ன பழங்கள்லாம் வந்திருக்குங்க? இன்னைக்கு பாலாமணி மாம்பழம் வந்திருக்கு, சப்போட்டா மாம்பழம் வந்திருக்கு, காலாப்பாடி வந்திருக்கு, சப்போட்டா மாம்பழமும் வந்திருக்கு. மொத்தம் 3 ஐட்டம் மாம்பழ ஐட்டத்துல வந்திருக்கு. சரிங்க, சரி. அப்புறம் சப்போட்டா பழம் வந்திருக்கு. ரைட்டு. திராட்சை, பன்னீர் திராட்சை, கடலை இருக்கு. கடலை வந்திருக்கு. சரி, ரைட். தர்பூசணி கொண்டு வந்துருக்கீங்களா? தர்பூசணி இருக்கு. சரி, ரைட் ரைட். அதுக்குள்ள நம்ம சுத்தி விட்டுருவாங்க. இந்த விளக்கட்டையில் பாருங்க. இப்படி இவர் அனுப்பிட்டு உங்க அனுப்ப போறேன். சரியா? நீங்க இந்த மாதிரி விலைப்பட்டியல் போட்டுறீங்களோ? அன்றாட வாட்ஸ்அப்ல விலைப்பட்டியல் போட்டு அனுப்பிக்கிட்டு தான் இருப்போம். எந்த கடையில இந்த மாதிரி வந்து ஸ்லேட்ல வந்து இந்த மாதிரி வந்து விலைப்பட்டியல் வந்து நாங்க பார்த்தது இல்ல. நீங்க நல்லா ரொம்ப கிளியரா வந்து ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளவு கிலோ எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா போட்டிருக்கீங்க. இன்னொன்று வந்து வாங்குறவங்களும் அதை பார்த்து ரொம்ப இதா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒவ்வொரு நேரம் சொல்ல தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே அதை பார்த்தே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைத்தேன் சொல்லி போட்டிருக்கீங்களா, அது என்னங்க? அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மலைத்தேன் வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்றக்காண்டி உள்ள விட்டேன். எந்த ஒரு பொருளும் குவாலிட்டி இல்லாட்டி உள்ள விட மாட்டேன், அவ்வளவுதான். சரி சரி. அந்த மலைத்தேன் கொஞ்சம் காட்டுங்களேன். இதான் மலைத்தேன். ரொம்ப சுத்தமானது என்னங்க? நல்லா ஒரிஜினல் குவாலிட்டி. இது மலைத்தேன் மட்டும் தான் கொண்டு வரீங்களா, வேற எதுவும் கொண்டு வரீங்களா? மலைத்தேன் நெல்லித்தேன் 2 தேன் தான். மத்த தேன்லாம் ரிஜெக்ட். ரைட். 2 தேன்கள் கொண்டு வரீங்க. சரி சரி. இந்த விலைப்பட்டியல் வந்து எப்படி வந்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறீங்க? நாங்க ஒரு 3 வருஷமா அனுப்புறோம். எங்கிட்ட 8000 கஸ்டமர் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்க. 8000 பேருக்கு வந்து இதை அனுப்பிச்சு விட்டுறீங்க. ஆமா, அனுப்பிட்டு தான் மறு வேலையை. ரைட். காலையில வந்து கடை திறக்கிற டைம்ங்க மேக்சிமம் 8 8:30 மணி. 8 8:30. எப்ப கடை முடியற டைம்ங்க? அது பொருள் முடியற பொறுத்து இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டன் இறக்கணும்னா 2 மணி 3 மணி ஆகும். சரிங்க. 5 மணி ஆகலாம். சில சமயம் 12 மணி கூட முடிஞ்சிடும். டைமிங் சொல்ல முடியாது. பொருள்கள் வந்து முடியற டைம் பொறுத்து தான் இருக்கு உங்களுக்கு டைமிங். முடிச்சுட்டு தான் வெளியேறுவோம், கடையவே அடப்போம். ரைட் ரைட். சரி சரி சரி. இந்த மாம்பழம் 10 ரூபாய்க்கு கூட கொடுத்து வெளியேற்றி விட்டு தான் கடையவே அடப்போம். ரைட் ரைட் ரைட். ஆனா விலைகள் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு. உங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா நானே பாக்குறேன், வந்து விலைகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு உங்க கடையில. இங்க பக்கத்து கடையில வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மாத்திக்கிட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்னங்க? நாங்க 2 பேரும் ஒன்னா தான் காய் போட்டோம். இப்பதான் பழம் வந்து ஒரு 2 வருஷமா தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். பக்கத்து கடையில வந்து காய்கறிகள், இந்த கடையில வந்து பழங்கள். காய்கறி தான் 7 வருஷமா போட்டுட்டு இருந்தோம். சரி. வந்து 2 வருஷமா போறோம். அப்படியா? சரிங்க சரிங்க சரிங்க. ரைட்டுங்க. இப்ப இந்த பரபரப்பான சூழ்நிலையில இந்த காலை பொழுதுல வந்து எல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல வந்து எங்களுக்கு டைம் ஒதுக்கி நீங்க வந்து எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எங்க வியூவர்ஸுக்கு வந்து உங்களோட இதை வந்து நாங்க தெரியப்படுத்துறோம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நான் வீட்டுக்கும் பழங்கள் வாங்குறதுக்கு போட சொல்லியிருக்கேன். நான் வீட்டுக்கும் பழங்கள் வாங்கிட்டு போறேங்க.
இருக்கிற பழங்கள்லயே இனிப்பான பழம் வந்து வாழைப்பழம். சரிங்க. இந்த வாழைப்பழம் ஞாயிறு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சரி. சப்போட்டா நம்ம கடையில ஒரு ஸ்பெஷலிஸ்டே இருக்கு. ரைட்டு. ரொம்ப சந்தோஷம். ரைட்டுங்க. வரேங்க. நன்றி.